நான் இப்ப இவளை அழைச்சிட்டு வந்தது இந்த ஆத்துல குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல. நீங்க விரும்பினாலும் அது நடக்காது. நாங்க 2 பேரும் ராஜரத்னம் சார் ஆத்துல தான் இனிமே தங்க போறோம். எல்லாம் விடுவோம். எங்க அத்தி பேர் மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷன். இப்போ எங்க ஆத்தியை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அக்கா தான் ஆத்துக்காரர், இவர் ஆத்துக்காரி. அந்த சுதர்ஷன் 2ல 1 பார்த்துட்டு வரேன். அப்பா என்னாச்சு? ஏமா ஏன் இப்படி பேசு? நடந்த எதுவுமே உனக்கு தெரியாது. அப்படியே அபாண்டமா இன்னொரு பொண்ணு மேல பழைய போடுற நீ. ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன வந்தது? எனக்கு தான் நிம்மதி போச்சு. இந்த கௌசியால பாதிக்கப்பட்டது நாங்க தானே. இங்க பாருங்க மன்னி, என்னாலையும் கௌசல்யாவாலையும் உங்க நிம்மதி கெட வேண்டாம். நீங்க நிம்மதியா சந்தோஷமா இந்த ஆத்துலயே இருங்கோ. நான் கௌசல்யாவை கூட்டிட்டு தனியா வேற எங்கேயாவது போய் கொடுத்தனும் பண்றேன். ஓஹோ, தனி கொடுத்தனும் போறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. உங்களை அவ நல்லாவே செதுக்கி வச்சிருக்கா. மகுடிக்கு கட்டுப்பட்டு ஆடுற பாம்பு மாதிரி அவ பேச்சுக்கு நீங்களும் நல்லாவே தலையாடுறீங்க. அவ இந்த வீட்டை விட்டு போனதும் இல்லாம உங்களை இங்கேருந்து இழுத்துட்டு போறதுக்கு திட்டம் போட்டிருக்காளா? ஏமா என்ன பொண்ணுமா நீ? நியாயமா உனக்கு பேச தெரியாது? வாயை திறந்தா நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி பேசுற. கௌசல்யா சொல்லி ஒண்ணும் சுரேஷ் தனி கொடுத்தனும் போகல. நான் சொல்லித்தான் அவங்க போறாங்க தெரியுமா? வாழ வேண்டிய வயசுல அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தா நல்லாவா இருக்கும்? சுரேஷ், உன் மனசுல கௌசியோட சந்தோஷத்தை பத்தியும் உன்னோட வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். இந்த மாதிரி வேற யாரை பத்தியுமே நீ கவலைப்படக்கூடாதுரா. தனியா போகணுங்கிற முடிவுல நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பின்வாங்கிடாதரா. சரிப்பா. வெரி குட்டா. இந்த ஆத்துல நீ ஒருத்தனாவது ஒரிஜினல் ஆம்பளையா இருடா. பிள்ளைக்கும் மருமகளுக்கும் மொத்த சொத்தும் போய் சேரணும்னு உங்க அக்கா மனச மாத்தி அதுல ஸ்லோ பாய்சனை ஏத்தி உன்னை வீட்டை விட்டு விரட்ட செஞ்சது அந்த ஆளுதான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஆளுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்க எல்லாம் பெருசுங்க தான். அவங்க கிட்ட இந்த விஷயத்த வரதாச்சாரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அத இந்த வக்கீல் வேற கேட்டு இருக்கிறா இல்லையா? ஆமா, நானே கேட்டேன். அவர் உன்னை பத்தி இன்னும் என்னென்னமோ சொன்னாரு. வேற என்ன பேசினார்? என் வாயால எப்படி சொல்றது? யோ சும்மா இருயா, நானே சொல்றேன். உன் பொண்டாட்டி ஒரு ஓடுகாலியா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ இல்லையா? உங்க குடும்பத்தோட ஒன்னா இருந்தா அவங்க பரம்பரைக்கே கெட்ட பேரு வந்துடுமாப்பா. அதனாலதான் உன்னை உன் குடும்பத்தை வெளியில விரட்டினதா சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. 4 பேர் முன்னாடி என்னையும் என் பொண்டாட்டியும் பத்தி கேவலமா பேசினாரா? அதனால இப்பவே 2ல 1 பாக்குறேன். சுதர்சன், இத பார். இந்த இடத்துலதான் நாம பொறுமையை கடைபிடிக்கணும். சார், மானம் போன பிறகு எதுக்கு சார் பொறுமை? சுதர்சன், அடிச்சவனை திருப்பி அடிக்கலாம்ப்பா. ஆனா 4 பேர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தினா பாரு, அதே 4 பேர் முன்னாடி அவனை நீ அவமானப்படுத்தணும். என்ன சொல்றீங்க? புரியல. வா. புரிஞ்சுதா? குட். இது வா கௌசி. நில்லுங்க. எதுக்கா இங்க அழைச்சுன்னு வந்த? இந்த மகாராணி தான் ஆத்துல இருக்க பிடிக்காம தானே
யார்கிட்டயும் சொல்லிக்காம கொள்ளாம வீட்டை விட்டு போனா? இப்ப அங்க இருக்க பிடிக்கலையாக்கும் அதான் இங்க அழைச்சுன்னு வந்துட்டியா? இது என்ன வந்து போறதுக்கு சத்திரம் சாவடியா? இது குடும்பம் நடத்துற வீடு. முதல்ல இவளை கொண்டு போய் அவ ஆத்துல விட்டுட்டு நீ மட்டும் தனியா வா. அதானே, இங்க போர் அடிச்சா அங்க, அங்க போர் அடிச்சா இங்க. இது என்ன ஃபுட்பால் மேட்சா? ரொம்ப நல்லா இருக்கு குடும்பம் நடத்துற லட்சணம். நான் இப்ப இவளை அழைச்சிட்டு வந்தது இந்த ஆத்துல குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல. நீங்க விரும்பினாலும் அது நடக்காது. நாங்க 2 பேரும் ராஜரத்னம் சார் ஆத்துல தான் இனிமே தங்க போறோம். அதை உங்களோட சொல்லிடலாம் தான் வந்தேன். ஆமா, நாங்க இனிமே ராஜரத்னம் அங்கிள் வீட்ல தங்குறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ற பாரு. ஆசீர்வாதம் கேக்குறா. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான் சண்டாளி. என்ன பண்ணியோ? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு 25 வருஷமா அவனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். 25 நாள்ல அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேடி சண்டாளி. பெத்த வயிறு பத்திண்ட எரியுது. இப்ப சொல்ற நான் உன்னை சபிக்கிறேன், நீ உன்னை சபிக்கிற. நீ நன்னாவே இருக்க மாட்டே, நாசமா போயிடுவ. என் பாவம் உன்னை சும்மா விடாது. நீ ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழ மாட்டடி. சந்தோஷமா வாழ மாட்ட. அலமு, என்ன பேச்சு பேசுற நீ? அடிங்கோண்ணா, அடிங்கோ. ஏன் நிறுத்திட்டே? அடிங்கோ. அது ஒண்ணுதானே குறைச்சல். பாத்தியாடி, பாத்தியா? எங்களுக்கு கல்யாணமாயி 35 வருஷம் ஆறுது. ஆனா ஒரு நாள் கூட என்கிட்ட யாத்துக்காரு கோவமா பேசினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். இதெல்லாம் யாரால? உன்னாலடி, உன்னால. நீ என்னைக்கு எங்க ஆத்துல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு எங்க ஆத்து நிம்மதி எல்லாம் போயிடுது. முதல்ல என் பையனுடைய மனசு மாத்தின, இப்போ என் ஆத்துக்காரரோட மனசு மாத்தி என்ன அடிக்கிற அளவு கொண்டு வந்துட்ட இல்லையா? இப்ப நமக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே நோக்கு? எனக்கு இது உங்க தம்பி தண்ணி கொடுத்துன போறேன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு இடிச்ச புளி மாதிரி நின்றுட்டு இருக்கீங்களே, என்னன்னு கேளுங்க. டேய் சுரேஷ், நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆத்துல கேக்குறது கால் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணா இத பார், நீ மூத்தவன். நான் உன்னை பேசினா தப்பா போயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன கண்டிக்கிறத விட்டுட்டு மண்ணியை கண்டிச்சு வை. மண்ணி சரியா இருந்தா போதும், இந்த குடும்பத்துல எல்லாம் சரியாயிடும். டேய் சுரேஷ், இந்த ஆத்து மனுஷால்கிட்ட பேசி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுடா. ஏன்டா உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? உன் அம்மா அப்படியெல்லாம் பேசிட்டாளேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? அவ ஏதோ ஆத்திரத்தில் அப்படி பேசிட்டாடா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அம்மா கௌசி, உன்னோட மனசுக்கு நீ எங்க போனாலும் சந்தோஷம் உன்னோட நிலைச்சு நிற்கும், தங்கும். நீ என் பிள்ளையோட அமோகமா இருந்து ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுப்பமா. நான் வந்து அந்த பேரன் பேத்தியோட கொஞ்சம் வேண்டாமா? சொல்லுடா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னா இருங்கோ. நீயும் கௌசல்யாவும் தீர்காயுசா இருங்கோ. என்னோட ஆசீர்வாதமும் அந்த பெருமாளோட அருளும் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா கிளம்புங்க. சரிப்பா. சீக்கிரம். அம்மா இந்தாங்க பாஸ்கர் சார், நீங்கள் ரத்தம் கொடுத்ததுக்கான கம்ப்யூட்டர் பில் இது. இதுவும் உங்களுக்கு தான். சீதா வந்துட்டா, பில்டப் பண்ண வேண்டியதான். சார், என் உடம்புல இன்னும் கூட ரத்தம் எடுத்துக்கோங்க சார். இல்லை சார், ஒருத்தர் உடம்புல இருந்து எவ்வளோ ரத்தம் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் உடம்புல இருந்து தேவையான ரத்தம் எடுத்தாச்சு, நீங்கள் போகலாம். சரி சார், அடுத்த ரத்த முகாமில் பார்ப்போம். ஓகே, வரேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இப்ப பிளட் டொனேட் பண்ணிட்டு போறாரே, ஆ. அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ பாஸ்கரா, எனக்கு மட்டும் இல்லை மேடம். ரத்த தான முகாம் நடத்துகிற எல்லாருக்குமே அவரை நல்லா தெரியும் மேடம். எங்கெல்லாம் ரத்த தான முகாம் நடக்குதோ அங்கே கண்டிப்பாக இவர் போய் ரத்தம் கொடுப்பாரு. அப்படியா? ஆமாம் மேடம். அது மட்டும் இல்லை மேடம், இவர் தன்னோட கண்ணை தானம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உடம்ப கூட ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு எழுதி வச்சிருக்காரு. ரொம்ப நல்லவர் மேடம். பரவாயில்ல, வார்ட் பாய் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டான். நாம் எதிர்பார்த்தோம், அது கரெக்டாக நடந்துருச்சு. அந்த வார்ட் பாயை தனியாக கவனிச்சிட வேண்டியதுதான். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல மேடம். சார் நீங்கள் உள்ள போலாம். அத்தை சாப்பிட வாங்க. வேண்டாம்மா, பசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் புள்ள மனசும் வயிறும் நிறையிற மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு போயிருக்கான். சுரேஷும் கௌசல்யாவும் செஞ்ச தப்புக்காக நீங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? உங்க வயித்தை எதுக்கு பட்டினி போடணும்? இந்த வயித்துல தானே அவனை 10 மாசம் சுமந்த, அதான் சாப்பிடாம தண்டனை கொடுக்கற. அவன் பிறந்த அன்னைக்கு 2வது பையனா பிறந்திருக்கானேன்னு எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ, இப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனை நினைச்சு வருத்தப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட என் மனசறிஞ்சு அவன் நடந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட என் பேச்ச கேட்டு நடந்ததே கிடையாது. முதல்ல பொக்கே ஷாப்ல அவன் கௌசல்யாவை பார்த்துட்டு வந்து என்கிட்ட அவளை பத்தி சிலாகிச்சு சொன்னான். அன்னைக்கு பிடிச்சது அவனோட வாழ்க்கையில சனிய. என் பிள்ளைய என்னைக்குதான் விடுமோ தெரியலையே. அவளுக்காக பெத்தவளையும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பகைச்சுண்டு அவ பின்னாடியே ஓடிட்டான் பாரு. கௌசி இந்த குடும்பத்துல வாழ்ந்த வர அவளுக்கு என்ன கஷ்டம்? அவளுக்கு பணக்கார வாழ்க்கை மேல மோகம் வந்துடுச்சு. அதான் சுரேஷ கூட்டிட்டு கிளம்பிட்டா. அந்த ராஜரத்னம் பணக்கார, பங்களா வீடு, வெளியே போகணும்னா காரு, வீட்டுல வேலை செய்ய ஆட்கள், ஏசி, சொகுசு வாழ்க்கை, இதெல்லாம் தேடி அவ போயிட்டா. தேவையில்லாத பழிய வேற நம்ம தலையில சுமத்திட்டு போயிட்டா. ச்சே, அவதான் கூப்பிடுறானா? உங்க புள்ள சுரேஷுக்கு எங்க போச்சு புத்தி? அவ பின்னாடியே ராஜரத்னம் வீட்டுக்கு போயிட்டாரே. ராஜரத்னம் யாரு? கௌசிக்கு வரவா இல்ல நம்ம சுரேஷ்க்கு தான் வரவா? இப்படி முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பணக்காரன் வீட்டுக்கா போவா? பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. கூடிய சீக்கிரத்திலேயே சுரேஷ் அங்க அவமானப்பட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பை கேக்குற நிலைமை வரதான் போகுது பாருங்களே. அம்மா சௌந்தர்யா, யாராவது கோபத்துல இருந்தா அவங்க கோபத்தை தணிக்கிற மாதிரி பேசணும். அப்படி பேச தெரியலன்னா அமைதியா இருக்கணும். உன் அத்தை ஏற்கனவே சுரேஷ் கௌசல்யா மேல ரொம்ப கோபமா இருக்கா. நீ அவ கோபத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறது நன்னாவாம இருக்கு. ஆமா சௌந்தர்யா, ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இதோ பாருடி அம்மா, இந்த ஆத்தோட மூத்த மாட்டு பொண்ணு. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு செயல்படணும். அதை விட்டுட்டு எப்படா பிரியும்னு எதிர்பார்த்து இப்படி செயல்படக்கூடாது. என்ன மாமா இது? நீங்க எல்லா தப்பையும் ஏன் மேல சுமத்திட்டு இருக்கீங்க? அத்தை கிட்ட நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. இனிமே ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன். அதுக்காக எல்லா பழியும் ஏன் தலைமையில தூக்கி போடாதீங்க. நிறுத்துறா? இந்த ஆத்துல எனக்காக ஆதரவா பேசுற ஒரே ஜீவன் அவதான். அவன் மேல பழி போடுறல. அந்த கௌசல்யா உங்க பையனுக்கு தலையணை மந்திரம் போட்டு பின்னாடியே கூட்டிட்டு போயிட்டால. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு பவிஷ்யம் இல்ல. இங்க வந்து கேட்டு இருக்காரு. போங்க போங்க, உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. வாய் மூடுறீ. ஒரு பொம்பளையா? வீட்டுக்கு வந்த மாட்டு பொண்ண சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல. இப்ப புள்ளையும் மாட்டு பொண்ணு போன உடனே வெளியே போயிட்டானு ஒப்பாரி வைக்கிறியா? ஒப்பாரி அதாண்டி உனக்கு புத்தி கெட்டு போச்சுடி. இந்த ஜென்மத்துல நீ திருந்த போறதில்ல, இந்த குடும்பமும் உருப்பட போறதில்லடி. உங்கள்கிட்ட பேசுறதே வேஸ்ட்.
என்னம்மா வாசலே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க? ஏன் யாராவது வரலாம் என்ன? இல்லடா, ம். உன் தோப்பனார் ஹியூமர் கிளப்புக்கு போனார். அவர் இன்னும் காணோம். அடமா உனக்கு இதே வேலையா போச்சு. அவர் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பாரு. சின்ன குழந்தையா என்ன வந்துருவார். ஏதோ நேரம் போறது தெரியாம பேசிட்டு இருப்பார். அம்மா வாங்க, சாப்பாடு ரெடியா எடுத்து வந்து சாப்பிடுங்க. இருடி, அப்பா இன்னும் ஆத்துக்கு வரல. அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அம்மாக்கு இதே சாப்பிடலாம். பொழப்பா போச்சு. இன்னும் மாமா ஆத்துக்கு வரலையா? அவர் வந்து உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். என்னடி ஆச்சு அப்பாக்கு? என்னன்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? அப்பா என்னாச்சுப்பா? என்னன்னா? ஐயோ என்னாச்சு? ஐயோ வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. என்னாச்சுப்பா? புரியலையே. ஏன் இப்படி இருக்கீங்க? உட்காருங்கண்ணா. வெயில்ல எல்லாம் ஏன்பா இப்படி அலையறீங்க? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அப்பா ஜலம் கொண்டு வரட்டுமா? என்னன்னாச்சு? ஹியூமர் கிளப்புக்கு போயிட்டு வந்தா கலகலப்பா இருப்பேளே. அங்க பேசின ஜோக்கெல்லாம் என்னன்னு சொல்லி சிரிப்பேளே. இன்னைக்கு என்னன்னா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கே? சிரிச்சுட்டே இருந்த என்ன ஒருத்தன் அழ வச்சுட்டான். அப்பா யாருப்பா? யார் உங்க மனசை காயப்படுத்துறா? சொல்லுங்கப்பா. வேண்டாம்மா, என்னோட வேதனை அது என்னோடயே போகட்டும். என்னன்னா நீங்க என்ன பேச்சு பேசுறேன்? இது பாருங்க, உங்க சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்கதா நாங்க எல்லாருமே இருக்கோம். என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. அப்பா இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுன்னா அங்க என்னவோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்களேன். அப்பா எங்க எல்லாரையும் நீங்க நேசிக்கிறது உண்மையா இருந்தா என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லுங்கப்பா. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் படாத அவமானத்தை இப்ப ரொம்ப பட்டுட்டேம்மா. யாருப்பா? யார் உங்களை அவமானப்படுத்தினா? சுதர்ஷன்மா. சுதா, அந்த கடகார பாவியை நீங்க எங்க பார்த்தேன்? ஹியூமர் கிளப்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸுகளும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது சுதர்சனும் சக்கரவர்த்தியும் அங்க வந்து அம்மா. பாவி, அந்த சக்கரவர்த்தியும் கூட வந்தானா? அவன்தான் மாமாவை அங்க கூட்டிட்டு வந்திருப்பான். முதல்ல சுதர்சன் என் பக்கத்துல வந்து அன்பா தான் பேசினான். அப்புறம் தான் நான் புரிஞ்சுட்டேன், அவன் என்னை அவமானப்படுத்துறதுக்கு தான் அங்க வந்திருக்கான்னு. உங்களை அவமானப்படுத்துறதுக்கு என்னன்னா இருக்கு? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு பெரியவா சொல்லுவா. நாமெல்லாம் இத்தனை வயசு வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கிறது காரணமே சிரிப்பு தான். என்ன அத்திமே, சிரிப்புல நான் கலந்துக்கலாமா? பாப்பா சுதர்ஷன், நல்லா இருக்கியா? உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. எல்லாமே எதிர்பார்க்காம தானே நடக்கிறது. ஏதோ உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ என்னைக்குமே என்னோட சுதர்ஷன் தான்டா. நான் அடிக்கடி சொல்லிருக்கேனே, என் ஒய்ஃபோட பிரதர் சுதர்ஷன் இவர் தான். ஓஹோ, என்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் நீங்க? நிறைய சொல்லிருக்கேன்டா. சொல்லிருப்பேன். அப்படியே ஆத்துக்காரி துளசியை பத்தி விழாவறைய சொல்லிருப்பேன். சரி, ஆத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வந்திருக்கேன். என்னடா சுதா, பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. உண்மையை பேசணும்னு வந்துட்டேன். அதான் எல்லாருக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். சார் எல்லாம் விடுங்க. எங்க அத்தி பேர் மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷன். இப்போ எங்க ஆத்தியை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அக்கா தான் ஆத்துக்காரர், இவர் ஆத்துக்காரி. நான் இந்த ஆத்துல ஒரு உதவாக்கரையா.
என் பொண்டாட்டி புடவையை தோச்சு போடுற வேலைக்காரன்னு சொன்னாம்மா. அது மட்டும் இல்லம்மா, நீ சாப்பிட்ட எச்ச தட்டுல தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னாம்மா. ஏன்டா இப்படி எதிர்க்கெல்லாம் என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி ஆத்து விட்டு துரத்தலையா நீங்க? அதை விட பெரிய விஷயமா இது? என்னடா சொல்ற நீ? நானா உன்னை ஆத்து விட்டு துரத்தினேன்? பின்ன நீங்க தானே எங்க அக்கா முன்னாடி எல்லாத்தையும் தப்பு தப்பா போட்டு கொடுத்து என்ன ஆத்து விட்டு துரத்தினேன், அதானே? டேய், பெருமாள் சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் பண்ணலடா. அந்த மாதிரி எனக்கு எண்ணமே இல்லடா சுதா. நான் என் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தேன். அப்பா இப்பவே போற அந்த சுதர்ஷன் 2ல 1 பார்த்துட்டு வரேன். ஐயோ, என்னாச்சு? பாரு, என்னண்ணா? ஐயோ, ஸ்ரீ! ஐயோ, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடலையே. அப்பா என்னாச்சு? பேசுங்கப்பா. ஐயோ, டேய், டாக்டர் வந்து ஃபோன் பண்ணா. முதல்ல டாக்டர் வர சொல்லு. சீக்கிரம் டாக்டர் ஃபோன் பண்ணு. ஐயோ, அண்ணா. அப்பா, அண்ணா, இங்க பாருங்கப்பா. இங்க பாருங்க அண்ணா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியல.